ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு விளையாடணுன்னு சொல்லலாம். ஒரே நிமிஷம் 10 செகண்ட் கழிச்சு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறது தான். ஆனால் இந்த ஒரு மேட்ச் தான் நான் செம்மையாக விளையாடிருப்பேன். யாரும் எதுவே பார்க்கல. நான் கேம் கொடுப்பாங்க, இதே இடத்துல எத்தனை கில் எடுப்பாங்கன்னு பாருங்களேன். க்ளோவால் எல்லாம் முதல்ல போட யோசிப்போம், இல்லை அடித்து முடிச்சிடலான்னு. இப்போ தான் எதுக்கு க்ளோவால் டக்கு டக்குன்னு போடணும் புரியுது. நீங்கள் அப்படியே கேம் பிளே பார்த்துட்டு இருந்தால் கூட தெரியும். இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து அடி வாங்குவான் கரெக்டாக. இங்கே அதோடு முடியாது கைஸ், இன்னும் எடுக்குது. இப்போ தான் நான் சொன்னேன் க்ளோவால் வரும். முன்னெல்லாம் ஓசிப்போம், எதுக்கு அதிகமாக க்ளோவால் போட்டுக்கிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. அதுவும் இல்லாமல் க்ளோவால் போட்டுக்கிட்டு அந்த டைமில் டேமேஜ் கொடுத்துடலாமே, நம்மளுக்கும் டேமேஜோட ஓசிக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஹெச்பியில் போய் நான் அடிப்பேன்னு பாருங்களேன். இன்னும் ரொம்ப நேரம் கொஞ்சம் ஹெச்பி பார்த்தீங்களா, அவனும் பூச்சிருந்தான் அல்லனா. நான் கரெக்டாக வந்துச்சா தெரியல, நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ஒரு அடி இருக்குது ஒருத்தனுங்க. மொத்தமாக இந்த முறை 6 கில்ஸ் எடுத்தனா அப்படி தான் நினைக்கிறேன். 2 2 2 6 6 கில்ஸ் எடுத்துகிட்டு அடிக்கிறேன். அப்போ இது வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் போயிட்டு அடிச்சிருப்பேன். அவ்வளோ ஏடி அடிக்கவே மாட்டோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் இதில் ஏடின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் இது காட்டுறேன் உங்களுக்கு. சர்வே பண்ணி ஏற்ற கூட முடியும் முன்னெல்லாம். இப்போ சர்வே பண்ணால் கூட அவ்வளோ ஏற மாட்டுது. 6 கில் அடித்தோம், நான் ஏறலைன்னா பாருங்களேன். இப்போ இங்கே வேலை முடிஞ்சிடுச்சு. அப்படியே பாம்பெல்லாம் போட்டு கொண்டு இருப்பேன். அங்கே க்ளோவால் போட்டு தப்பிச்சு இப்போ ஒருத்தவங்க வந்தானே. ஆனால் நெக்ஸ்ட்டில் தான் மாட்டி இருக்கேன். இது பிக் தான் யூஸ் பண்ணவே இல்லை நான், அதுதான் தப்பாக போச்சு. கடைசியாக தான் தெரிஞ்சிச்சு பிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது நல்ல லூட் இருந்துச்சு. பிக் தான் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இதில் ஜெயிச்சிருப்பேன் நான். இப்போ பாருங்களேன், இந்த முறை அதான் நான் முடிஞ்சிச்சு இப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வேலை வந்து காட்டுறேன் பாருங்களேன். இதுக்கு எவ்வளோ ஏடி இருக்கணும். ஏன்னா இது டாப் 3 என்னை தவிர்த்து இருந்தது. இப்போ நீங்கள் பாருங்களேன், அப்போ நான் 4th தான் சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஹிஸ்ட்ரி. அப்படியே அந்த மேட்ச் விளையாடிட்டு இது டாப் 4. இதுக்கு ஏடுனது என்ன, 29+ ஏறி இருக்குது. இதுக்கு முன்னால் 6th அளவு, அதுக்கு தான் 16 ஏறி இருக்குது. இதெல்லாம் பாருங்க, 38 ஏறி இருக்குது. ஆனால் இதில் எத்தனை கில் எடுத்துருப்பேன் பாருங்களேன். 2 கில். டேமேஜு கம்மியா, இதோடு கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், இதுக்கு தான் சமயமே ஏறிட்டு எடுக்குது. ஆனால் நம்ம இன்னும் நிறைய பிளான் வச்சுருந்தோம், அதெல்லாம் இப்போ பண்ண முடியாமல் போயிட்டு இருக்குது. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் முன்னே கொடுத்து சப்போர்ட் இப்போ கொடுக்க மாட்டேறீங்க, அதுதான் மெயினே. முன்னே 100 வியூஸ் போகும், இப்போ எல்லாம் ஒரு 10 வியூஸ் போகிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதுதான் எடுக்கணும்னு நினச்சேன் நம்ம ப்ரொஃபைல் பிக்கா. சரி, இது எடுக்க முடியுமாவே இப்போ தெரில. இதுக்கு டோட்டலாக எவ்வளோ ஆகும் இந்த 6க்கு எடுக்கணும்னா, அதை வந்து யாராச்சும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இல்லை பர்மனெண்ட் இருக்குது என்கிட்ட. இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லுவேன். நான் ஒரு ப்ரோ பிளேயர் தான். இந்த பாடுங்களா, இந்த டைமிங்கை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்மனெண்ட் வச்சுட்டு எடுக்கிறேன் நான். பார்க்குறேன் இந்த பாக்ஸை.
இதுவும் மெயினு. அதோட இது ரெண்டும் இதுக்குன்னே தெரியல. இந்த லக்கு காரில் தெரியும். இன்னும் இந்த மோட்டோ இது எடுக்கலாமா யோசிச்சுட்டு தான் எடுக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் ரெட் கலர் சூஸ் பண்ணேன். ஸோ ஓகே, பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து இதுக்கு தான் வீக்லி மெம்பர்ஷிப்பு. இந்த வீக்லி லைட் வேறு விட்டாங்க. ஆனால் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க, இந்த வீக்லி லைட் வந்து நீங்கள் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்லேயே கூட போட்டுருங்க. ஏன்னா இது 50 தான், மாதத்துக்கே பார்த்தா 200 தான் ஆகுது. ஆனால் ஒரு சேடான விஷயம் என்னென்னா, சூப்பர் மெம்பர்ஷிப் என்னென்னா அது தெரியாமல் இந்த பேசிட்டேன்னா சூப்பர் மெம்பர்ஷிப் தான் நினைக்கிறேன். வீக்லியும் மந்த்லியும் போட்டால் சூப்பர் மெம்பர்ஷிப் கிடைக்கும். அதில் எக்ஸ்ட்ரா டைமண்ட் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் கூட வீக்லி நம்ம போடல. அன்னைக்கு ஒரு நாள் போட்டோமா, அன்னிலேருந்து மந்த்லி போன்றதா சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தன் சொல்லிட்டு மாற்றி கடைசி எல்லாமே நாசமாக போச்சு தான் சொன்னோம். ஏன்னா 800 கையில் இருந்து தேவையில்லாமல் செலவு பண்ணி விட்டாங்க. அட்லீஸ்ட் இதுலையாச்சும் இருந்துச்சா ஏதாவது கேரக்டர் ஸ்கில்லு ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. டைமண்டு இதில் வேறு கிவ்அவே கொடுத்து வேஸ்ட் ஆகிடுச்சு. கிவ்அவே கொடுத்து வேஸ்ட் ஆனது நான் ஏன் வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா 100+ வியூஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. அட்லீஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 20 கீழே வியூஸ் எல்லாம் வந்துருக்குது. ஆனால் இப்போ தான் 1, 2, 3 இந்த மாதிரியே வருது. அட்லீஸ்ட் அதாச்சும் வருது. இப்போ தான் சந்தோஷப்படுறேன். ஆனால் அதே சந்தோஷத்தில் இருக்காதீங்க. கொஞ்சம் அண்ணனை பார்த்து முன்னே இருந்த மாதிரியே விட்டுடுவீங்க நம்புகிறேன். ஓகே, இது யார் இது எடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஒரே நிமிஷம் இருங்களேன். என்னோடய ஐடியிலேயே நான் எது வச்சுருக்கேன்னா இல்லை கேர்ள்ஸ் பண்டில் தான் அதிகமாகவே எடுக்குது. நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். இல்லையப்பா இது இல்லை, கேர்ள்ஸ் ஒரு பண்டில் தான் அதிகமாக எடுக்கும். வந்து பாருங்களேன், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபுல் பண்டில் எடுக்குது. ஆனால் பாய்ஸ் பண்டில் தான் ரொம்ப கம்மி சொல்லப்போனால். இது ஒன்று அதான் நம்ம ஃபஸ்ட்டு போயா பாஸ் போட்டோமா, அதில் ஒன்று எடுத்தனா. அதுக்கப்புறம் இது எதிர் விட்டானே தெரியல. இது மொசவல் எல்லோரும் குடிக்கிறது தான். இது பண்டில்லாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டா தெரியல. பார்க்குற படங்கள் இதோ நான் ஃபஸ்ட்டு இந்த வீக்லி போடுறப்போ கொடுத்தது. இது டைமிங்க்குன்னா இது சுத்தமாக இல்லை நம்மகிட்ட. ஓகே, இந்த வீடியோ இதோடு லிங்க் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதை சொல்ல மாதிரி 14,000க்கு மேலே இருந்துச்சு கைஸ் என்கிட்ட. இது 14,000 மேலே இருந்துச்சு. நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இதுதான் இதே தான். இதை நான் ஸ்பின் பண்ணுறேன். என்ன கிடச்சிச்சு? இதுதான் கிடையாது. இது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாது. எங்கடா போச்சு? இதுதான் கிடச்சிச்சு. இது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் எதுக்கு ஏன் வச்சேன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் கைஸ். அது ஆல்ரெடி செக் பண்ணி பழகலை நம்மளுக்கு. இது 3 வந்துச்சா? நான் இதுதான் ஏம் பண்ணேன். ஏன்னா இந்த ஹீரோயிக் சிம்பிளுக்காக தான் ஏமே நான் பண்ணது. கடைசியில் வரவே இல்லை. சரி 4,000 அடிக்க போடும். 14,000 இருந்துச்சு கைஸ். ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாச்சு. ஓகே, ஸ்பின் கொடுத்து பார்ப்போம். நீங்கள் ரீடிங்க கூட இது வேஸ்ட் என்னண்ணா. இன்னும் ஒரே ஒரு ஸ்பின் கைஸ். எடுப்பு இதோடு கடைசி ஆகணும். செருப்பு கொடு அட போடா. இதுக்கப்புறம் வேணாம் கைஸ், வீடியோ இதோட முடிச்சுப்போம். நம்ம வீடியோஸுக்கு இப்போ நீ கொடுக்கவே மாட்டேங்க சப்போர்ட்டு. அது எனக்கு தெரியல. முன்னே இருந்த வீடியோஸுக்கு ஸ்டார்டிங் போட்ட வீடியோஸுக்கு கூட சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ தான் சப்போர்ட் இருந்துச்சு. ஓகே, நான் ட்ரெஸ் மாற்றிட்டேன். இந்த முறையை நான் ஹீரோய்க்கு அடிச்சு ஆகணும். 3,200 ஸ்டேட்ஸ் இருக்குங்களா? பிஆரில் தான் இது வரைக்கும் 2 முறை நான் இங்கே தொடர்ந்து சீசன் அடிச்சிட்டோம். சீசன் பி நான் ஹீரோய்க்கே பியா கண்டிப்பாக விடுங்க. சிஎஸ்லேயும் அடிப்பேன் ஹீரோய்க்கெல்லாம்.
அடுத்த மாதம் எப்பயாவது பிடிச்சி அடிக்கணும். ஓகே, பை கைஸ்.